சொல்லு, எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் கால் பண்ணுவேன். இப்போ இன்னும் கேட்டேன் 1 hour போச்சு. இப்போல்லாம் கேட்டேன் ஆயிடுச்சு. கண்ணுக்கு இடையே என்ன தெரியல. அந்த நீ சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஜாஸ்தியாக விட்டுறேன். 3/4 கரண்டி. டி சொல்லும் போது சொல்கிறோம். இந்த வீட்டு வேலைகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீவி ஆராதனா சேனல். நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்கோ என்னோட சர்ஜரி விலாகு. எனக்கு வந்துட்டு லார்ஜ் வென்ட்ரல் ஹெர்னியா வித் பைலேட்ரல் டார் டெக்னிக்கோட எனக்கு வந்துட்டு 2 மெஷ் வச்சு அப்டாமினல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி என்னோட ஹெர்னியா ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரின்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்துட்டு என்னோட டிஸ்சார்ஜ் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்னோட ஆப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்னோட பொண்ணு தான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டு என்னை ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிறாங்கோ. எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்ட்டு தெரியல. நான் வந்துட்டு வெரி பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். என்னோட ஹஸ்பண்டு இது வந்துட்டு 9th டே நினைக்கிறேன் வாக்கிங் நான் பண்ணின்னு இருக்கிறது. ஆக்சுவலி நான் வந்துட்டு 10 days வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஸ்டே இருந்தது. என்னோட கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் பொறுத்து எனக்கு வந்துட்டு 10 days ஆயிடுச்சு ஸ்டே பண்ணுறது. எனக்கு இன்னும் அந்த வந்துட்டு பிளட்டு ட்ரெயின் வச்சுருக்காங்கல்ல, அது வந்துட்டு இன்னும் ஸ்டாப் ஆகல. ஸோ வந்துட்டு இந்த ட்ரெயின் டியூபோட தான் நான் வந்துட்டு வீட்டுக்கே டிஸ்சார்ஜ் பண்ணாங்க டாக்டரு. அதுக்கப்புறமா நான் அப்படியே ட்ரெயினோட தான் நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 days 5 days கழிச்சு மறுபடியும் நான் வந்து டாக்டர் கிட்ட செக்கப் வந்திருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பொண்ணு ரொம்பவே என்னை வந்துட்டு பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட சர்ஜரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, ஏற்கனவே எனக்கு வந்துட்டு 2 சர்ஜரி ஆயிருக்கு. இது வந்து 3rd சர்ஜரி. அதாவது எனக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ வந்து என்ன வேணாலும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டேன். பட் வந்துட்டு எனக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு அடுத்து வந்துட்டு எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். எல்லா எனக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு வந்துட்டு நார்மல் டெலிவரி தான். ஆனால் அந்த நார்மல் டெலிவரிக்கே எனக்கு வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்பவே இருந்தது. எல்லா சர்ஜரிக்கு அப்புறமும் எனக்கு வாமிட்டிங் கண்டிப்பாக வந்தே வரும். நினைச்சது நடக்கல. நீங்க ஆப்ரேஷன் முடியும் போது மூச்சு வாங்கும். ஆனா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வாங்கினால பயந்துட்டீங்களா? மூச்சு வாங்குறது, வாமிட்டு வருது, வலி பொறுத்து முடியலையே மனசுக்கு தெரிஞ்சு அழுத்துறாங்களே என்ன வலி. அழுத்துனாங்கன்னா அப்படி கை வச்சது தள்ளுவாங்க. வலி எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். வலி அது தெரியுது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த வச்சாதான் தெரியும். அப்படியே மூச்சு பிடிச்சிக்கும். மூச்சு அப்படின்றதே முடியாது. அதுக்கப்புறமா அம்மா அதே மாதிரி தான் ஃபைப்ராய்டும் நடந்துச்சு. ஊட்டுறாங்க என் வயிறு ஃபைப்ராய்டு. அது அதாவது கொஞ்சம்
அது மலைக்கு ஊசி போட்டு உங்க அப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சர்ல கூப்பிட்டு வருவாங்க. நம்ம பாக்குறாங்க அதான் இல்லடா எனக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஒரே ஆச்சரியம். எல்லா இதுக்கும் இவங்க தான் வந்தாங்க. ஆகாஷ் குடும்பத்தை கூட ஆபரேஷன் தான் பயப்பாடு நான் வந்து நிற்கும் போது இல்லை நினைக்கிறேன். பயப்பாடுக்கு ஞாபகம் இல்லை. அப்ப யார் வந்தாங்க? உங்களுக்கு கான்ஷியஸ் இருந்ததா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஃபுல்லா? நீங்க கூட வச்சுட்டு தெரியல. அப்புறமா எடுக்கலாம் ஐசியூலலாம் எடுத்துக்கலாம். அதுதான் சொல்றேனே, ஆபரேஷன் முடிச்ச உடனே நம்மளை பத்தி எடுத்துருக்காங்க. என்னடா இப்பதான் தூக்கம் வருது, இப்பதான் அவங்க வாந்தி வருதுன்னு சொன்னேன்னே முடிஞ்சிச்சுன்றாங்க. ஏன் சொன்னாங்க ஏன் சொன்னா முடிஞ்சிச்சு ஆபரேஷன். தூங்குனதே தெரியாதுல்ல. அழகா தூங்கிட்டு அப்பதான் அவங்க சொன்ன பேருதான் முடிச்சாங்க. வெளியில கூட்டி வராம உங்க அப்பா வந்து ஐஸ்வர்ய வேற எப்போ நீங்க எதிர்பார்க்கணும் ஐசியூல போட்டு அங்க அனுபவிச்சு சொல்ல கூடாதுதான். சொல்லுங்க என்ன அனுபவிச்சு. முடியல, கை தூக்கம் மாதிரி இருக்க முடியாது, கால் தூக்கின மாதிரி இருக்க முடியாது. அந்த ஃபைனல் ஊசி வந்துட்டு மறுத்துமா அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அது ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வெளியே எடுத்து தெரிச்சிடும். அது ரிலாக்ஸ் ஆகாம இருக்கணும். அது ரிலாக்ஸ் அதான் மற்ற இருந்தால் தான் நமக்கு இங்கே வலி தெரியாது. ஆனா நமக்கு இது தூக்கணும் தூக்க முடியாது, என்ன பண்ண முடியாது. உறுத்தினே இருக்கும் தூக்கணும். ஒரு உடம்பு அடிச்சு போட்டு கால் தூக்க முடியாம இருந்தா எப்படி இருக்கும் கான்சியஸோட. அதுல மூவில சொல்லியிருக்காங்களா, எனக்கு இங்கதான் சொல்லியிருக்காங்களோ நான் நினைச்சா. லாஸ்ட்ல எடுக்கும் போது இவங்க கேட்டாங்க அது வயிற்றுக்குள்ள வரைக்கும் போட்டாங்க. அது எங்க விஷயம் தெரியல. அங்க இருந்து ஃபுல்லா வருதே இதெல்லாம். தெரியாது. அது வழியதான் ஏதோ பண்ணிருக்காங்க சொல்லிட்டு வந்து படுங்க வாங்க. ஐசியூல இருந்து வெளியில வரது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு போனாங்க. அப்போ டாக்டர் வந்து பேசினாங்க அதே டைமே ஊர்ல வந்தாங்க. அந்த மயக்கத்துல நான் கேட்கிறேன் சார், நான் எனக்கு வந்துட்டு வென்ட்ரல் இது ஃபைனல்னு சொன்னீங்க, முழு மேக்கல் சொன்னீங்க, ரெண்டுமே எப்படி சார் ஆச்சு, ரெண்டுமே பண்ணமா உங்களுக்கு ஒரு முழு மேக்கல் கொடுத்து நான் ஒரு 6 hours ஆயிடுச்சு உங்களுக்கு. மயக்கெல்லாம் கொடுக்க தேவை. உங்க அம்மா வந்து பேசினாலே வேற மாதிரி. சரி அப்போ உங்க டாக்டர் கால் பண்ணாங்களா? எப்போ கட் பண்ணாதுல நல்லா இருக்குது. எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரிலாம் வலிச்சு ஓப்பன் பண்ணிட்டு பண்றது எல்லாம் வலிச்சிச்சு, கொம்பிச்சு வாங்க வர மாதிரிச்சு. நானும் வர மாதிரி கொம்பினேன். அது எப்படி வயிற்றுல ஒண்ணுமே இல்லாம கொமட்டும்? ஆபரேஷன்ல முடிச்சுட்டு கட்டுறாங்க எனக்கு யூஸ் பண்ணி ஆபரேஷன் ஆயிடுச்சு எப்போ எப்படிதான் நான் எனக்கு அப்படி ஆயிடுச்சு. சூப்பர். அனஸ்தீசியா. உங்களுக்கு அந்த 6 மணி நேரம் போயிடுச்சு. ஆனா அது எவ்வளவு கஷ்டம். அது சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்.
தெரியும். சித்தி 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 அம்மா. ஆமாம்மா. சித்தி சித்தி மம்மி வாங்க மம்மி போகலாம். மம்மி சரி இது 2 கேக் எடுத்துட்டோன்னா சாப்பாடாக பாடுபடும். சித்தி மம்மி ஸோ வந்துட்டு இந்த சர்ஜரிக்கு அப்புறமும் எனக்கு வாமிட் வரப்போகுது. நான் எப்படி வந்துட்டு சர்ஜரி தையல் போட்டு சர்ஜரி ஆயிட்ட பிறகு தையல் இருக்குல்ல, அந்த தையலோட எப்படி நான் வந்துட்டு வாமிட் எடுக்கிறது, அதோட வாமிட் எடுக்கும்போது என்னோட அந்த தையல் மேல ப்ரெஷர் விழும் இல்லையா? அதனால நான் வந்துட்டு ரொம்பவே பயந்தேன். என்னோட பையனுக்கு கூட ஆப்ரேஷன் ஆனது. என் பையனுக்கு எனக்கு வந்துட்டு சிசேரியன் தான் நடந்தது. அப்போ வந்து ரொம்பவே எனக்கு வந்துட்டு இரும்பி இரும்பி தையல் மேல ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்கேன். வாமிட்டிங் வந்தது. ஸோ வந்துட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு நான் ரொம்பவே பயந்தேன். பட் வந்துட்டு நான் வந்துட்டு அட்மிஷன் ஆன பில்ராத் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சது. எனக்கு வாமிட் சென்சேஷன் வந்துச்சு. எனக்கு வந்து 6 ஹவர்ஸ் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ வந்துட்டு அப்போது தைரியத்தோட போனேன். போயிட்டு அது என்ன நடந்துச்சுன்ட்டு தெரில. எல்லாம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்பைனல் அனஸ்தீசியா தான் குடுத்தாங்க டாக்டரு. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ஆனாக்கா நான் வந்துட்டு ஜெனரல் அனஸ்தீசியா குடுக்குறேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஸோ வந்து அதே மாரி தான் வந்துட்டு எனக்கு ஸ்டார்ட்டிங்கில வந்துட்டு ஸ்பைனல் அனஸ்தீசியா குடுத்தாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது. டாக்டர் எனக்கு எனக்கு என்ன பண்றாங்க, அதெல்லாம் எனக்கு அந்த வயிறுல ப்ரெஷர் குடுத்தது. எல்லாமே எனக்கு ஒரு லைட்டா பெயினு, லைட்டா ஃபீலிங் இருந்தது. ஆ ஆ எப்படியோ ஓரளவுக்கு சமாளிச்சேன். அப்படியே போக போக வந்துட்டு எனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ வந்துட்டு நான் ரொம்பவே பயந்தேன். ஐயோ! வாமிட் முடிஞ்சுதுடா, எனக்கு வாமிட் வர ஆரம்பிக்குது. என்ன பண்றேனோன்னு சொல்லிட்டு வாமிட் வர ஆரம்பிச்சுச்சு. அந்த வாமிட் வரதுக்கு முன்னாடியே எனக்கு வந்துட்டு ஆக்ஸிஜன் கம்மி ஆயிடுச்சு கொஞ்சம். ஸோ வந்து மூச்சு ரொம்பவே எடுத்துச்சு. மூச்சு விட முடியலன்னு சொல்லி டாக்டர் கிட்ட நான் சொல்லவோ, அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஸிஜன் சப்ளை பண்ணி, அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்துட்டு அது கொஞ்ச நேரம் கழிச்சு வாமிட் வர வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லவோ, எனக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல. வாமிட் வர்றதுனாலேன்னு தெரியல. தெரியா பொறுமையா பொறுமையா பட் ஆப்ரேஷன் கிரிட்டிக்கல் ஆனதுனாலயான்ட்டு எனக்கு தெரில. டாக்டர்ஸ் வந்துட்டு ஸ்பைனல் அனஸ்தீசியாலேருந்து ஜெனரல் அனஸ்தீசியா கன்வெர்ட் பண்ணிட்டு தூங்குமா நீன்னு சொல்லிட்டு என்ன தூங்க வச்சுட்டாங்கோ. அதுக்கப்புறம் நான் எப்போ வெளியில வந்து பார்த்தா ஐசியூல இருக்கேன். எனக்கு இதுதான் என்னோட ஆப்ரேஷனோட எக்ஸ்பீரியன்ஸு. பட் வந்துட்டு செம்மையா இருந்தது ஃபீல் பண்ணுறதுக்கு. பட் வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு வாமிட்டே வரல. ஸோ நான் எப்படி சாமிகிட்ட வேண்டின்னு போனேனோ, அந்த மாரி எனக்கு டாக்டர் எனக்கு வந்துட்டு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. எனக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறமா கூட எனக்கு வாமிட்டே வராம ட்ரீட்மெண்ட் வந்துட்டு சூப்பரா பண்ணாங்க. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு நல்லபடியா ரெக்கவரி ஆவுறேன். நான் எப்படி நினைச்சிட்டு போனேனோ, அதே மாரி நான் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே வந்துட்டு வாமிட் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் வந்துட்டு அவங்களோட நல்ல ட்ரீட்மெண்ட்னாலே வந்துட்டு அது வாமிட் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு சுத்தமாக வாமிட்டே வரல. ஆனால் பட் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி கால் பாகம் வந்துட்டு சோகமா இருந்தது. பட் முக்கால் பாகம் வந்துட்டு ஃபுல்லா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தாங்கக்கூடிய பெயின் தான். நான் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு இது கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த சுச்சுவேஷனு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பில்ராத் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு சூப்பராக பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சர்ஜரியோட காஸ்ட்டு கூட செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. பட் வந்துட்டு என்ன பண்ணுறது, இன்சூரன்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் ஓகே மேனேஜ் பண்ண முடிஞ்சது. காஸ்ட்லியாக இருந்தது ஆப்ரேஷனோட செலவு. அப்புறம் வந்து என்னோட அப்பா அம்மா நான் வந்துட்டு அவங்களுக்காக கஷ்டம் கொடுக்கறதுக்கு சுத்தமாக எனக்கு விருப்பமே இல்லை. வேண்டாம், நாங்கள் வந்துட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறோம், நாங்கள் வேண்டாம் ஊர்லேருந்து வர்றதுன்னு சொல்லி
எப்படியும் அவங்க வந்துட்டு எங்களுக்கு சொல்லாமல் அவங்க வந்துட்டு ரிசர்வேஷன் பண்ணிட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. எங்களை வந்து பார்க்காம அவங்களால என்னை வந்து பார்க்காம அவங்களால இருக்க முடியல. ஸோ வந்துட்டு எனக்கு அதான் ஊர்லேருந்து கிளம்பி எங்களுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு என் அப்பா அம்மா வீட்டில் இருந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது அப்பா அம்மா வீட்டில் இருந்துடல. அங்கே வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏதோ அங்கே பார்க்கும்போது டபுள் சந்தோஷம், ஏதோ ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியாக இருந்தது. ஏற்கனவே பிளெஸ்டாக நான் வந்துட்டு ஹஸ்பண்டு பொண்ணு எனக்கு வந்துட்டு பிளெஸ்டாக இருக்கு. ஸோ அது கூடவே அப்பா அம்மா பார்த்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்ஜரிக்கு அப்புறம் சில விலாக் வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் அதை பார்க்கணுன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பை பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.